ஹலோ மை டியர் 12th ஸ்டாண்டர்ட் பசங்களா, எப்படிப்பா எக்ஸாம் சூப்பராக எழுதுனீங்களா? நிறைய பேர் எக்ஸாம் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தமிழன் சாரோட அந்த லாஸ்ட் ஆன்சர் கீ டிஸ்கஷன் பேப்பரில் அந்த வீடியோவில் பார்த்தப்ப நிறைய பேர் நிறைய டவுட்டு அண்ட் மோஸ்ட்டாக நம்ம பசங்க எல்லாருமே கொஷின் பேப்பர் ஈஸி அப்படிங்கிறதான் சொல்லியிருந்தாங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக தமிழன் சார் லாஸ்ட் 3 நாளாக என்ன நடத்தினார், நம்ம சேனலில் என்னென்னலாம் பிடிஎஃப் நாங்கள் கொடுத்தோமோ அதில் இருந்து மட்டும்தான் கொஷின்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேருக்கு ஒரு சில டவுட் இருந்துச்சு. நிறைய பேர் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பியும் நிறைய பேர் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ மொதல் விஷயமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தது நெடுவினா ஸ்டோரிக்கு எப்படி மார்க் கொடுப்பாங்க அப்படிங்கிறது. 1 மார்க்கில் 5 கொஷின்ஸ்க்கு நான் நம்பர் போடலைன்னா மார்க் கொடுப்பாங்களா? எவ்வளோ பெரிய மிஸ்டேக்கு. பரவாயில்ல, ஆனால் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த மாதிரி யாராவது ஒரு சில கொஷின்ஸ்க்கு மார்க் போடாமல் இருந்தீங்க, கொஷின் நம்பருக்கு மார்க் போடலைன்னா எவ்வளோ மார்க் குறைக்கணும் அப்படிங்கிறத நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க. அது கொஞ்சம் ஷாக்கிங்கான விஷயந்தான். நான் உங்கள் எல்லாரையும் ஆன்சர் கீ பார்த்துட்டு போங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எவ்வளோ பேர் அந்த ஆன்சர் கீயை பார்த்துட்டு போனீங்கன்னு தெரியல. ஸோ வினா எண் குறிப்பிடாத விடைகளுக்கு மதிப்பெண்கள் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது லாஸ்ட் இயரோட ரூலு. இந்த வருஷம் ஏதாவது மாறலாம். நீங்கள் ஆப்ஷன்ஸ் கரெக்டாக போட்டிருந்தாலோ ஏதோ ஒன்று இருக்கப்போ அரை மார்க்கு கூட குறைய நம்மளுக்கு கண்டிப்பாக போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் யார் அதனால் இதை பார்த்து பயந்தோ அல்லது ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா கால் மார்க் தான் குறைப்பாங்க. அந்த ஆன்சர் கீ நான் உனக்கு கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில், சரியா? அந்த ஆன்சர் கீ வீடியோவில் இருக்க பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி எதுக்கெலாம் மார்க் குறைப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதை தாண்டி வேறு எதுக்கும் மார்க் குறைக்க மாட்டாங்க. அதுதான் ஃபைனலான விஷயம், சரியா? ஃபஸ்ட்டு 1 மார்க்கே தப்பாகிடுச்சு. இன்றைக்கி 12th 1 மார்க் டஃப்பு. இதெல்லாம் நம்ம சேனலில் வீடியோஸ் ஒழுங்காக பார்த்துருந்தா அவங்களுக்கு தெரியும் 1 மார்க் டஃப்பாக என்னென்னு. கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிலர் மேபி புதுசாக ஜாயின் பண்ணி இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு கஷ்டமாக இருந்துக்கலாம். நம்ம சேனலில் கடைசி 3 நாள் வெறும் வீடியோஸ் பார்த்துட்டு போய் சூப்பராக மார்க் வாங்கணுங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டைம் பத்தலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருந்தோம், அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துருந்துருக்கலாம். அடுத்து நிறைய பேர் கேட்டிருந்தது இங்கிலீஷ் லைவ் இருக்கா? இருக்குது. அடுத்த 2 நாளும் உனக்கு இங்கிலீஷ் லைவ் இருக்குது. கம்ப்ளீட்டாக இங்கிலீஷில் எப்படி ஸ்கோர் பண்ணுறது, இங்கிலீஷ் பார்க்குறதுக்கு என்ன அப்படின்னா வெளியே ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதில் இருக்க ஒவ்வொரு மார்க் வாங்குறதுக்கும் நிறையா படிக்கணும். என்ன படிக்கணுன்றது எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு க்ளீன் அண்ட் கிளியராக சொல்லித்தரேன். டெஃபினட்டாக உனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசு என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோக்கிலேயும் அந்த ஆன்சர் கீ பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணி அந்த ஆன்சர் கீயை பாரு. அதில் ரூல்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளோ மார்க்ஸ் குறைப்பாங்க அப்படிங்கிறது. டடா.